இன்றைக்கி நம்ம வீட்டில் சைவ சாப்பாடு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எல்லாமே அதுக்கு தேவையானது எல்லாமே அரிஞ்சு வச்சு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பீட்ரூட்டை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சுண்டைக்காய் வந்து நம்ம செடியில் இருந்தது பிரித்து இந்த விதை எல்லாத்தையுமே தட்டி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி மோரில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும் அதனால். அப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் உரித்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் பீன்ஸ் அரிஞ்சு வச்சுருக்கேன். பருப்பு வச்சு வச்சுருக்கேன். வடைக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். சோயா வந்து சிக்கன் டிஸ்ட்ரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். முதல்ல பொரியல் பண்ணிக்கலாம். 2 பொரியலும், பீட்ரூட் பொரியலும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு பூண்டு 2 தட்டி போட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்ச பொடியாக அரிஞ்சு வச்ச பீட்ரூட் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அது வேகிற வரையும் வதக்கலாம். அது வேகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், பச்சை மிளகாவும் தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அப்படியே தண்ணி ஊற்றாமல் அரைச்சினா அதுக்குள்ளே நம்ம பீட்ரூட்டும் வெந்துருச்சு. அப்போ இதையும் போட்டு சும்மா ஒரு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் இருக்க வேணாம் இல்லையா, சும்மா ஒரு 2 பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பூண்டு 2 தட்டி போட்டு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் நம்ம உருளைக்கிழங்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு அப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு வெங்காயமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஏற்கனவே வெந்து தானே இருக்குது, சும்மா அந்த மிளகாத்தூள் வாசனை போகிறதுக்கு வரைக்கும் பெரட்டினா போதும். அவ்வளோதான். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம் கொஞ்சம் நேரத்துலையே. உருளைக்கிழங்கும் ஆகிடுச்சு. இப்போ சாம்பார் வச்சிடலாம். சாம்பாருக்கு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு வெங்காயம், நான் பருப்பில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வேக வைக்கல, வெறும் பருப்பு தான் போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு முருங்கைக்காவும் பீன்ஸும் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் இந்த காய் கொஞ்சம் நேரம் வேகிற வரையும் சும்மா லைட்டாக கலக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலக்கிட்டு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பும் எடுத்து ஊற்றிட்டு அதுவும் 2 பருப்பு ஊற்றி ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம், கொஞ்சம் நேரம் கொதிச்சாலே போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா கொதிக்குது. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டுக்கலாம். நல்லா சாம்பார் கொதிக்குது. கடைசியில் இறக்குற டைமில் நான் தனியாவும் காஞ்ச மிளகா சீரகம் ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். நம்ம சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது வத்த குழம்பு வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு நம்ம சுண்டைக்காய் எண்ணெய் ஊற்றிட்டு சுண்டைக்காவை நல்லா அந்த கலர் மாறுற வரையும் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லா கலர் மாறி போகும், ஒரு முறுமுறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்போது எடுத்து தட்டில் வச்சுட்டு திருப்பி அதுலேயே அதே கடாயில் அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சோண்டு கடுகு போட்டு சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா வதக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா மசியார அளவுக்கு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே நம்ம புளி ஊற்றலாம். புளியும் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கொதிச்சோம். ஆல்ரெடி நம்ம கொதிக்க விட்டோம், மிளகாத்தூள் வாசனைலாம் போயிட்டுருக்கோம். இப்போ அவ்வளோதான், கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த சுண்டைக்காய் வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு சும்மா ஒரு வாட்டி கலக்கிட்டு நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டு அவ்வளோதான். நம்ம வத்த குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். மிளகு சீரகெல்லாம் தட்டிக்கலாம். ஆல்ரெடி புளி தக்காளி கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி தான் வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா கரைச்சிட்டு அவ்வளோதான், ரசமும் ஆகிடும். கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் வடைக்கு. வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை போட்டுக்கலாம். வடையும் ஆயிடுச்சு. நல்லா வந்துடுச்சு பாருங்கள், வடை நல்லா மொறுன்னு வந்துடுச்சு. இப்போ வடை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ கேசரி பண்ணிக்கலாம். நெய் ஊற்றிட்டு ஒரு கப்பு ரவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஆல்ரெடி வறுத்த ரவை தான் இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். வறுத்து கிண்ணத்தில் எடுத்து வச்சுன்னு முந்திரி திராட்சைலாம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா இந்த 1 கப் ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொதிக்கிறப்போ.
ஒரு கப்பு சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி திராட்சை நம்ம கேசரியும் ரெடி ஆகிடுச்சு. அந்த சோயா 65க்கு ரெடி பண்ணியிருந்தோம், அதுவும் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், கேசரி ரெடி ஆகிடுச்சு. சோயா 65, வடை, வத்த குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், பீட்ரூட் பொரியல், ரசம் ரெடி ஆகிடுச்சு. சாதம், அப்பளம், முருங்கைக்காய் பீன்ஸ் போட்டு சாம்பார், மாங்காய் போடும் தான். நம்ம வீட்டில் சைவ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.